தொடர்ந்து இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு விஜயதாரணி. மேடம் வணக்கம். இந்த கூட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒன்று. வணக்கம். ரொம்ப முன்கூட்டியே பேச வேண்டிய ஒரு அம்சத்தை தான் தற்போது தமிழ்நாடு பேசிக் கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட 56 கட்சிகள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு ஒற்றை புள்ளியில் நின்றார்களோ அந்த மாதிரி இன்றைக்கு 8 மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இது பேசப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது, இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. இதுக்குன்னு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்குது. அது ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் இதில் இருக்கும். இதில் அரசு மட்டுமே தன் பணியை பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையா இன்க்ரீஸ் ஆவாங்க, எத்தனையா குறைவாங்க, இதெல்லாம் என்ன அடிப்படையில் இது செய்யப்பட போகிறது, இதெல்லாம் இன்னுமே மத்திய அரசோ இல்லை இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோ எந்த முடிவும் எடுக்காத சூழ்நிலையில் ரொம்ப முன்னாடியே ஏஷியன்களின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு டீலிமிட்டேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லி 8 மாநிலங்கள்லேருந்து எல்லாரையும் வர வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருமே #ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. டீலிமிட்டேஷனுங்கிறது ஃபேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஃபேராக இருக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது ஃபேராக தான் இருக்கும் அப்படிங்கிறத மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு வந்தப்போ மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காரு. ஆகையால் இது வேண்டுமென்றே இப்ப ஏதோ இதை இது வேற ஏதோ நிறைய நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்ல தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் நீங்க எண்ணிக்கைகள் உயர்த்தப்படாதுன்னு சொல்ற அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் எண்ணிக்கை உயர்த்தப்படாது அப்படிங்கறதையும் சேர்த்து சொன்னாதான் அது ஃபேர் டீலிமிட்டேஷன். அது சொல்லப்படாத வரைக்கும் அது அன்ஃபேர் தான் அப்படிங்கிறது திமுகவினுடைய வாதம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் உயர்த்தப்படாதுன்னு சொல்ல முடியாது, உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதானே உண்மை. ஆகையால உத்தரப்பிரதேசத்துக்கும் பிற மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் உயர்த்தப்படாதுன்னு சொல்ல முடியாது. அதே போல தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் உயர்த்தப்படாதுன்னு எங்கேயுமே சொல்லல, குறைக்கப்படாதுன்னு. நிச்சயமா தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. உயர்த்தப்படாதுன்னு சொல்லல, உயர்த்தப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது இப்ப இருக்கிறத விட கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆகையால இது வேண்டுமென்றே என்னமோ இந்த தொடர்ந்து பேசலாம்.